ஓம் சாந்தி. இன்னைக்கு நம்ம சைக்காலஜி சம்மந்தமான ஒரு வீடியோ பதிவு பார்க்க போகிறோம். நம்ம பல்வேறு கேட்டகரி வைஸில் வீடியோஸ் போஸ்ட் பண்ணிகிட்ருக்குறோம். அந்த வகையில் நம்ம சைக்காலஜி சம்மந்தமான உளவியல் சார்ந்த ஒரு சில ரகசியங்களை நம்ம கொண்டு போயிட்டுருக்குறோம். அந்த வகையில் இன்றைக்கும் ஒரு உளவியல் சார்ந்த சைக்காலஜி சம்மந்தமான ஒரு வீடியோ பதிவை தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைய வீடியோக்கான டைட்டில் டாபிக் என்ன அப்படின்னா, மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் யார், அவர்கள் எப்படி பிறக்கிறார்கள் அப்படின்னு பாருங்க. இதில் நிறைய கேட்டகரி வைஸில் நான் ஃபோட்டோஸ் போட்டிருப்பேன். நம்ம பேசுவோம் இது சம்மந்தமாக. நமக்கு தெரியும், நம்ம நிறைய வித்தியாசமான மனிதர்களை நம்ம வாழ்க்கையில் சந்திச்சுக்கிட்டு தான் வரோம். ஏன்னா அது பெரிய லெவலில் நம்மளால் எண்ணங்கள் குவிக்க முடியாது. காரணம், நம்ம பெரிய சைக்காலஜிக்கு சம்மந்தமான உளவியல் சார்ந்த எதுவும் ஆராய்ச்சி விஷயங்களை நம்ம கைக்கொள்றது கிடையாது. நம்ம வாழ்க்கையை நம்ம பார்த்துட்டு போவோம். இன்றளவும் நம்ம வாழ்க்கையை நம்ம அப்படி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நமக்கு என்னங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் நம்ம கொண்டு போவோம். நாம் நல்லா இருக்கிறோம், நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறோம், நம்ம தெளிவாக இருக்கிறோம், நம்ம பிரச்சனைகள் செய்யலை, நமக்கு இறைவன் ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலையை, நல்ல ஒரு பிராப்திகரமான நிலையை உருவாக்கி இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நம்ம இருக்கிறதுனால என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, வெளி விஷயங்களை நம்ம பெருசாக நம்ம பார்க்கறது இல்லை, தலையிடுறது இல்லை. அதை கண்டும் காணாமலும் நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம். அந்த வகையில் நம்ம இன்னைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம்தான் நம்ம பேச போகிறோம். சரியா? நம்ம அந்த மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் நம்ம ரொம்ப டீப்பாக எடுத்துக்கிட்டாக்கி கொஞ்சம் மென்டல் ஸ்டேஜில் பைத்தியக்காரத்தனமாக நிறைய பேர் இருப்பாங்க. அப்போ அவங்க யார், அவங்க எப்படி பிறக்கிறாங்கங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். சரி, அப்போ நான் என்னுடைய சிறு வயதில் இந்த மனநிலையில் குறைபாடு இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட மனிதர்கள் நான் எப்படி பார்த்தேங்கிறது முதல்ல எனக்குன்னு ஒரு அபிப்பிராயம் இருக்கும். இப்போ நான் எப்படி பார்த்தேன் அப்படின்னா, ரொம்ப சிறு வயதுல இருந்து இந்த மனநிலை பாதிப்படைந்தவர்களை நான் பார்க்கும்போது என்ன மாதிரி ஃபீல், நான் ரொம்ப சிறு வயதில் இருக்கும்போது எனக்கு என்னுடைய தாட்டில் என்ன ஓடியதுங்கிறத சொல்கிறேன் பாருங்களேன். என்னுடைய சிறு வயதில் நான் உணர்ந்தது அப்படின்னா, அவங்களுக்கு ஏதோ ஒரு ஏழ்மை. ஏன்னா நம்ம யாரை பார்த்தாலும் அந்த ஆத்மாவாகிய நமக்குள்ள ஒரு சக்தி இருக்கும். அது வெவ்வேறு விதமாக மாறுபட்டு இருந்தாலும் அது ஒரு கோஆர்டினேட்டில் தான் எல்லாருக்குமே இயங்கும். அது நமக்கு நல்லாவே தெரியும். அந்த வகையில் எனக்கு உடனே என்னுடைய புத்திக்கு தோன்றியது அவர்கள் மனநிலை பாதிக்கப்பட்டவங்க கொஞ்சம் ஏழ்மையில் இருக்கக்கூடிய ஏழை மக்கள் அப்படின்னு. ரெண்டாவது விதமாக நான் புரிந்து கொள்றது அவங்களுடைய பசங்க, அவங்களுடைய பிள்ளைங்க அவங்கள உதாசீனப்படுத்தி துரத்தி விட்டுருவாங்க. அதனால அவங்க சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் கையேந்தி நிற்கிறாங்க. சரி, ஏதோ ஒரு மென்டல் ப்ராப்ளம் அவங்களுக்கு இருக்குது, ஏதோ தலையில் இடியில் இது பட்டிருக்குமோ, அந்த மூளை குழம்பி அவங்க இப்படி ஆயிட்டாங்களோ. ஏன்னா அவங்களுடைய அந்த உடை அமைப்புகள் கூட ரொம்ப மாறுபட்டுலாம் இருக்கும் பாருங்க. இதில் அவங்க யதார்த்தமாக உட்காந்துருக்குறாங்க. யாரோ ஃபோட்டோ எடுத்து கூகுளில் சர்ச் பண்ணி நான் பார்க்கும்போது இந்த ஃபோட்டோஸ் எனக்கு இருந்தது பாருங்க. உடல் அமைப்பில் ரொம்ப ஒரு மாற்றங்களோடவும், கையில் ஏதோ ஒரு பையை வச்சுக்கிட்டு இருக்கிறது போலவும். ஏன்னா அவங்க தனித்து தான் விடப்படுறாங்க. வீட்டை விட்டு துரத்தி அடிச்சிருவாங்களோ என்னவோ எனக்கு சத்தியமாக தெரில. மேபி பிரச்சனைகள் மேபி பண்ணலாம். ஏன்னா வீடுகளில் கொஞ்சம் தண்ணி அடிச்சுட்டு கொஞ்சம் ட்ரிங்கிங் பழக்கம், ஆல்கஹால் சாப்பிட்ற பழக்கங்கள் இருந்தாக்கி வீட்டில் அலோடும் பண்ண மாட்டாங்க, அடித்து விரட்டுவாங்க. அது உங்களால் வருமானங்கள் இருந்தால் அவங்க பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. நீங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுடைய வருமானத்தில் சாப்பிட்றது, வீட்டில் திருடி ஏதாவது பொருள் இருந்தால் கொண்டு கடையில் விற்று திங்கிறது, குடிக்கிறதுன்னு இருந்தால் அடித்து விரட்டிடுவாங்க. அப்படிதான் ஏதோ ஒரு தவறு செய்தவர், ஏதோ வாழ்க்கையில் பிற்படுத்தப்பட்டவர் தெருவில் இருக்கிறவரை ஃபோட்டோ எடுத்து கூகுளில் போட்டுட்டாங்க. அப்புறம் இங்கே பாருங்க, ஒருத்தன் ஏதோ ஒரு பொருளை கிடந்து அடிக்கிறது போல, ஏதோ ஒரு பாத்திரத்தை கொட்டடிக்கிறது, மூலக்காரம் மாரி கொட்டடிக்கிறது மாரி ஒரு ஃபோட்டோ, ஏதோ சின்ன வாலிப பையன் சட்டை. அது நிறைய பேர் கஞ்சா இழுக்கிறதுனால அந்த பிரச்சனைகள் இருக்கு. கஞ்சா அது நம்ம இதை பண்ணுறோமே, இதனால் சமுதாயத்துக்கும் நமக்கும் நம்ம குடும்பத்துக்கும் எவ்வளோ இழி உணர்வு கிடைக்கும், இப்படி இழி செயலுக்கு நம்ம ஆளாயிட்டோமேன்னு அதை யோசிக்க முடியாமல் நிறைய பசங்க, சின்ன பசங்க கஞ்சாவுக்கு அடிமையாக இருக்கிறாங்க. எங்கள் ஏரியாவில் பெருசாக கிடையாது.
கொஞ்சம் சிட்டியிலலாம் முழுக்க முழுக்க கஞ்சா பார்ட்டிக்காக தான் இருக்கணும், கஞ்சா குடிக்கு. இப்போ இதெல்லாம் இந்த டாப்பிக்கெல்லாம் பற்றி நம்ம பேசுவோம் இன்னைக்கு. அப்போ நான் என் சிறு வயதில் புரிந்துக்கிட்டது அதுதான். ரொம்ப பாமர மக்கள், ஏன்னா இந்த மனநிலையில பாதிப்பு அடையக்கூடிய மென்டல் ப்ராப்ளம் இருக்கக்கூடியவங்க வந்து அதிகமாக ஏழை குடும்பத்தில் பிறக்கக்கூடியவங்க தான் இருக்காங்க. பணக்கார வீட்டில் இருக்கக்கூடியவங்க வந்து ஏதாவது பிறப்புலேயே ஏதாவது வந்துடும். அப்படிப்பட்டவங்க தான் அவங்க, அப்படிப்பட்டவங்களை கூட அழகாக சரி செஞ்சு கொண்டு வந்திருக்காங்க. அப்போ கொஞ்சம் ஏழை குடும்பத்தில் அதை கண்டு கொள்ள மாட்டாங்க. அங்கே அன்றாட சாப்பாட்டுக்கு வர்ற பணத்தை தான் அவங்க வந்து அதை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி நிறைய விஷயங்கள் அவங்க வாழ்க்கையில் ஏழ்மைகள் இருக்கும், கடன் தொல்லைகள் இருக்கும். அப்போ அதுலேருந்து அவங்க மீண்டு வர முடியாதனால மேபி அவங்களுடைய டீசெண்ட் அப்படியே லோ ஆகி அவங்க இப்படி ஒரு சூழ்நிலையில் உருவாக்குறாங்க. பணக்கார வீட்டில் நல்லா படிக்க வைப்பாங்க, அவங்களுக்கு வேண்டிய தேவைகளை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அதனால் அவங்க சமுதாயத்தில் ஒரு நெகட்டிவ் பர்சனாக போகிறதில்ல. ஏன்னா பணம் இல்லாததுனால தான் நிறைய பேருக்கு வாழ்க்கையில் துன்பங்கள் இருந்துக்கிட்டு இருக்கு இல்லையா? சரி, அப்போ நான் இப்படிலாம் நான் என் வாழ்க்கையில் உணர்ந்தது. ஆனால் நான் வாழ்க்கையில் என் கண்களால் பார்த்த சம்பவங்களே நிறையா இருக்குது. நம்ம சினிமா பற்றியும் பேசுவோம் இந்த வீடியோவில். இருந்தாலும் நான் என் வாழ்க்கையில் நான் சிறு வயதுலேருந்து கண்களால் பார்த்துருக்குறேன். கண்களால் பார்த்து அவங்க பார்த்தது ஓகே, மற்றபடி அவங்க நான் உணர்ந்த விஷயங்களும் இருக்கும். ஏன்னா நான் போன வீடியோவிலே பற்றுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ போட்டுட்டு தான் நான் இதை போடணுங்கிற எனக்கு ஒரு எண்ணம் இருந்தது. அதனால அதை நம்ம ஒரு பற்றுங்கிற ஒரு டாப்பிக்கில் பேசிட்டோம், நான் நேற்றுக்கு போட்ட வீடியோ. அப்போ இன்னைக்கு நம்ம அந்த பற்று ரீதியாக தான் கனெக்ட் பண்ணி பேச போகிறோம். ஏன்னா ஏற்கனவே காமத்தால் அரவாணிகளும் காமம் கோபத்தால் வந்து உடல் ஊனமுற்றவர்களும் வந்தது மாரி நம்ம வீடியோ வந்து போட்டிருந்தோம், காமம் கோபம் அப்படின்னு. அது சம்மந்தமாக நேற்று பற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த பற்றால தான் இந்த மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் வந்து சமுதாயத்தால் பிற்படுத்தப்பட்ட மக்கள் மாரி ஒரு குரூப் இருக்கு. சரி, அப்போ நான் என் சிறு வயதில் நான் பார்த்த சம்பவங்களே இருக்குது. நான் ரொம்ப சின்ன குட்டி பையனாக இருக்கும்போது ஸ்கூல் படிக்கும்போது பஸ்ஸில் நான் போகிறேன்னு வைங்களேன். அப்படி போகும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு சம்பவம் ஒன்று நடக்குது பஸ்ஸில். அது நிறைய சம்பவங்களை நான் பார்த்துருக்குறேன். அது ரொம்ப டீப்பான ஒரு சம்பவம் வந்து நான் பார்த்துருக்குறேன். பக்கத்து ஊரில் வந்து இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு வீடியோ போட்டதில் கூட ஆரல் வாய்மொழி கதையை பேசியிருந்தேன். எங்கள் ஊருக்கு பக்கத்து ஊர். நம்ம அந்த ஆரல் வாய்மொழி சம்மந்தமாக நம்ம ஒரு இதில் பஸ்ஸுக்கு போகிறோன்னு வைங்களேன், சின்ன வயசில். அப்படி போகும்போது ஒரு சம்பவம், ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயில்ல இருந்து நிறைய பேர் ஏறுறாங்க. அப்போ ஒரு சாமியார் ஒருத்தர் ஏறுறாரு. சாமியார்னா இப்படி பட்டை அடிச்சுட்டு தெய்வீக சாமியார், அந்த சைவிசம் அப்படிலாம் இல்லை. அவரு ஏதோ அங்கே அந்த கோயிலில் வந்து கொஞ்சம் அப்படி எடுத்துட்டு அங்கங்கே மண்டையை சுரிஞ்சிக்கிட்டு கொஞ்சம் இரவல் வாங்கக்கூடிய மனிதர் மாதிரி தான் இருந்தார். அப்போ அவரு என்ன பண்ணுறாருன்னா, அவரும் ஏறி இருந்தார் கூட்டத்தோட, டிக்கெட் எடுப்பாரோ என்னவோ தெரில. அப்போ அவரு ஏறி அப்படி நிற்கிறாரு. அது ஒரு கோயில் பஸ் ஸ்டாண்டு, கோயில் பஸ் ஸ்டாண்டு. அந்த கோயிலை விட்டு தாண்டி பஸ் ஸ்டாண்டை தாண்டி பஸ் எடுத்து கொண்டு போகிறாங்க, மூவ் பண்ணி. அப்போ என்ன ஆகுதுன்னா, அவரு இந்த பக்கம் முன் பக்கமாக பார்த்து நின்னவர் கோயிலை டப்புன்னு பார்த்தாரு. பார்த்து அப்படியே சாமி கும்பிட்டுக்கிட்டாரு. சாமி கும்பிட்டுக்கிட்டு அப்படியே ஒரு பக்தியாக நின்றுக்கிட்டாரு. பஸ் அப்படி மூவ் ஆகி இப்போ ரொம்ப தூரம் போகுது. மறுபடியும் திரும்பி அதே போல் சாமி கும்பிட்டுக்கிட்டாரு. ஒருவேளை நல்ல பக்தியாக இருக்க போல நான் நினச்சிக்கிட்டேன். மறுபடியும் பஸ் ரொம்ப தூரம் போகுது. திரும்பி 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 அந்த அந்த இது பக்தி கிடையாதுமா, இது நமக்கு அந்த அப்பவுமே நமக்கு அந்த கிராக்கு விழுந்துடும். அது நமக்கு தெரியாது. ஏன்னா மற்றவங்க அதை பண்ணும்போது தான் நமக்கே புரியுது, ஓ இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. மனுஷனுக்கு பக்தி இருக்கலாம், ஏன்னா சிறு வயதுல நம்ம குழந்தைங்களுக்கு என்ன கற்றுக் கொடுத்துட்டோம். அது ஒரு சின்ன முட்டு மாரி சின்ன கை மாரி இருக்கும். சின்ன பச்சை குழந்தைங்களுக்கு அப்படிதானமா இருக்கும். அது கையை ஒரு குழந்தைங்க மூடிக்கிட்டே இருக்கும். அதை விரிச்சு சாமி கும்பிட்றதுக்கு கற்றுக் கொடுத்து அது வாழ்க்கையை நாமளே அழிச்சிட்டோம், அது நமக்கே தெரியாது. ஒருவேளை சாமி கும்பிட வச்சு அது சிறு வயதுல அதனால அறியாதனமாக நம்ம அது பண்றது, அப்படி பண்றது தவறு. பேசுவோம் அது சம்பந்தம். அப்போ அவரு அப்படி திரும்ப திரும்ப பண்ணும்போது அங்க இருக்கிறவங்களும் பறக்க பறக்க முடிக்கிறாங்க. நீங்கள் செய்வது சரியான செயல் அப்படின்னா சுற்றுப்புறத்தில் இருக்கிற என்வைரன்மெண்டல் அதுக்கேற்ற பிரதிபலனை கொடுக்கும். ஏன்னா ஆன்மீகத்திலே இந்த பிரம்மகுமாரிகள் இயக்கத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, எல்லாருடைய ஆசீர்வாதங்கள் தான் உங்களை உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகும். அவர் ஒரு நெகட்டிவ் பர்சன், அவர் வாழ்க்கை பிற்படுத்தப்பட்ட வாழ்க்கை, அவர் ஒரு மெண்டல், இப்போ மெண்டலுக்கு அடுத்த ஸ்டேஜில் இருக்கார். ஏன்னா இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் அவர் மெண்டல் தான். இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தா வேற மெண்டல் லிஸ்ட்ல சேர்த்துருவாங்க. ஆல்ரெடி அவருக்கு வயதுமே
நிறைய மேபி அவர் இப்போ ஸ்டில் இருப்பாருன்னு தெரில, இப்போ நான் பெரிய பையன். அப்போ அப்படி ஒரு சூழ்நிலையில அது அந்த பக்தி தான் பண்றாரு, பக்தி இப்படியே பண்ணணும். அப்போ பக்தி பண்றதுங்கிறது அப்போ அது ஒரு இந்து கோயில். ஏன்னா இந்து இப்போ பாஸ்டராவது கையில அந்த சர்ச்சு அந்த புக்கை பைபிள் எடுத்துட்டு கூட காமெடி பண்ணிட்டு போயிடுறாரு பாஸ்டர். அது அது சார்ந்தவர்களும் அவர் ஃபாலோ பண்றாங்க. ஆனா இந்து மதம் தான் ரொம்ப தரக்குறைவா இருக்கு. ஏன்னா அதுல நல்ல விஷயங்களும் கற்றுக் கொடுக்கறதுல இந்து மதத்துல அந்த நெத்தில விபூதி போடுறது, வாங்குறது, பண்டார கோலமிடுறது, அதுக்கான அர்த்தங்களையும் தெரியாம அவங்க தன் வாழ்க்கையை அழித்து கொள்றது, நிறைய விஷயங்கள் பக்தியிலே இருக்கு. அது ஏதோ சொல்லுவாங்கல்ல, நாடு சும்மா கிடந்தாலும் கிடக்கும், வாழும் நாகரிகம் ஓடி வந்து கெடுக்குமா. அவன் சும்மா இருப்பான், சும்மா விட்டா கூட அவன் நல்லா இருந்திருப்பான் வாழ்க்கையில. அந்த பக்திங்கிற ஒரு நிலையை திணிச்சு என்ன ஆயிட்டு அவன் முழு மெண்டலாவே மாறிட்டான். இந்த உலகத்துல எல்லாருமே அப்படிதான் இருக்கிறாங்க. நான் பார்த்தது, கண்கூடாக பார்த்தது. எனக்கு இந்த ஏதாவது ஒரு விஷயம் வந்து அந்த பக்தியை பார்க்கும்போது அந்த மெண்டல் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய மனிதர்கள் தான் எனக்கு உடனே புத்திக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அது ஒரு சம்பவம் பாருங்களேன். அதுக்கு பிறகு இன்னொரு சம்பவம் நான் சின்ன வயதுல பார்த்தது என்ன அப்படின்னா, இது ரொம்ப பீக்கு. அது நீங்க பக்தியிலே இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் நான் இப்ப சொல்ல போறேன். அது என்ன அப்படின்னா, அவரும் ஒரு சாமியார் தான். ஏன்னா சாமியாரை தான் ஏய் விட்டுருக்கு எல்லா இடத்துலையும் இல்லையா. அப்போ இவரும் ஒரு குண்டு சாமியார், கொஞ்சம் குள்ளமா இருக்கிறாரு. பக்கத்து ஊர் சங்கனாபுரம்னு வைங்களேன், எங்க ஊருக்கு பக்கத்து ஊர்னு வைங்களேன். நான் கொஞ்சம் சின்ன வயசுல பார்த்தது. அப்போ அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, நம்ம ஒருத்தர் கூட பைக்ல போறோம், பின்னாடி உட்காந்து. அப்போ அங்க இருந்துட்டு பஸ் ஸ்டாண்ட்ல நிறைய பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க, பெண்கள் ஆண்கள் எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. இவரு அந்த ரோட்ல வந்து நின்றுகிட்டு ஒரே சத்தம், யாரையோ பார்த்து திட்டுற மாதிரி திட்டிட்டு இருக்கிறாரு. தாடியெல்லாம் வளர்த்துருக்கிறாரு, காவி ஆடை அணியல, ஒரு நார்மல் ஒரு ஜென்டில்மேன் மாதிரி தான் இருக்கிறாரு. ஒரு நல்ல மனுஷன் மாதிரி தான் இருக்கிறாரு. குடிப்பழக்கமும் இருந்த மாதிரி தெரியல. அவரு ரியலாகவே பெண் பித்தோ வேற பக்தி பித்தோ இல்லாத ஒரு மனிதர், ஒரு ஜென்டில்மேன் அப்படி மாறி இருக்கிறாரு. ஆச்சரியமா இருக்கு. அப்போ அவரு கையா புய்யான்னு கத்திட்டு இருக்கிறாரு. பசங்கள்ல இருக்கிறவங்களும் அப்படி அப்படி குனிஞ்சே உட்கார்ந்து இருக்கிறாங்க. இவர் அதுக்கு பிறகு கொஞ்ச நாளைக்கு பிறகு போகும்போதும் அதே நபர் அதே இடத்துல அதே டைம்ல உட்காந்து கத்திக்கிட்டு இருக்கிறாரு. எல்லாரும் அப்படி குனிஞ்சே உட்கார்ந்து இருக்கிறாங்க. இப்படி பண்றவரை போலீஸ்ல பிடிச்சு கொடுக்க வேண்டியதானே. மேபி போலீஸ் எல்லாம் வந்திருக்கும், மேபி போலீஸ். ஏன்னா ஒரு சில விஷயங்கள் நமக்கு என்னடா, நமக்கு என்ன ஆச்சு, நமக்கு பிரச்சனை இல்லையா. அவரு ரொம்ப பிரச்சனை பண்றதா இருந்தா போலீஸ்ல பிடிச்சு கொடுத்து விடுவாங்க. அவர் அப்பப்போ இதே போல ஒரு சத்தம் மட்டும் போட்டு போவாரு போல. அவங்க வீட்டுல யாரும் கேட்கவும் மாட்டாங்களும் போல. இதெல்லாம் அந்த மென்டல் ப்ராப்ளத்துக்கான அறிகுறிகள் தான். ஏன்னா இவர் மென்டல் தான். ஏன்னா இவர் ஏன் கிடந்து கத்திட்டு போறாரு. அப்போ இதுக்கு என்ன அர்த்தங்கிறத நம்ம பார்ப்போம். அதுக்கு தான் நம்ம இந்த வீடியோ பார்க்குறோம். சரி, அடுத்தது நான் என் வாழ்க்கையில பார்த்தது பார்த்தீங்கன்னா, என்னுடைய சொந்த ஊர்லேயே ஒரு பையனை பார்த்துருக்கிறேன். அந்த பையனை எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு 2 தெருவுக்கு தள்ளி தான். மேபி இந்த வீடியோலாம் எங்கள் ஊரில் உள்ளவங்க பிற்காலத்தில் பார்த்தா எனக்கு அடியும் விழும். ஏன்னா நான் நிறைய விஷயங்கள் எங்கள் ஊர் பற்றியே நான் சொல்லிட்டு இருக்கிறேன், பக்கத்து ஊரை பற்றி சொல்லிட்டு இருக்கிறேன்னு வைங்களேன். இது வீடியோ நீங்கள் கேட்கும்போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக எடுத்துகிட்டு போகணும். நான் யதார்த்தமாக தான் உங்கள்கிட்ட பேசுகிறேன், எதையுமே ப்ரிப்பேர்லாம் கிடையாது. நமக்கு இப்படி ஒரு வீடியோ போடணுங்கும் போது நீங்கள் தெரிந்து கொள்ளலாம், இப்படி இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாது என்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிளை நம்ம யதார்த்தமாக பேசுகிறோம். தேட்ஸ் ஆல், வேற ஒன்றும் இல்லை. சரி, அப்போ நான் எங்கள் ஊரில் பார்த்த சம்பவம் என்ன அப்படின்னா, ஒரு பையன் சின்ன வயசுல எனக்கு அந்த பையனும் நல்லா தெரியும். எங்கள் வீட்டுக்கு எங்கள் தெருவுக்கு பக்கத்து 2 தெருவு தள்ளி இருக்கு. நல்லா பேசக்கூடிய பையன், நல்ல கிளியரா பேசின பையங்க. அந்த பையனுக்கு ஒரு 25 வயது வருது. அப்போ எனக்கு ஒரு 30 வயதுன்னு வைங்களேன். அப்போ இன்றிலிருந்து ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பையனை பார்த்தது. இப்போ அவன் எந்த அளவு போயிட்டானா அந்த பையன். அப்போ அந்த பையனுடைய ஒரு 25 வயசுல அந்த பையன் என்ன மாதிரி காரியங்கள் பண்றான் அப்படின்னா, திடீர்னு அந்த பையனுக்கு வந்து களவு வர்றது மாதிரி ஆயிடுச்சு. களவு எடுக்கிறதுனா சாதாரணமான களவுலாம் இல்லை. இப்போ பஸ் ஸ்டாண்ட்ல யாராவது நிற்கிறாங்கன்னா, ஒரு 10-15 பேர் நிற்கிறாங்கன்னா அவங்க கிட்ட போய் நிற்பான். சும்மா யதார்த்தமா நின்றுட்டு அவங்க, அதாவது பிக் பாக்கெட் அடிக்கிறது வேறங்க, பிக் பாக்கெட் அடிக்கிறது வேற, இவன் முன் பாக்கெட் அடிப்பான். அப்போ அதுலயே ரொம்ப அசிங்கப்பட்டுருவாங்க. முன்னாடி போய் அவர்கிட்ட நின்றுக்கிட்டு அவர் பாக்கெட்ல கை விடும்போது பார்த்துப்பாங்க. இது வேனுக்குன்னு பண்றாங்களா இல்லைன்னா அதுதான், அதை யோசிக்க தெரியாத மனநிலை இருக்குல்ல,
இன்னும் கேட்டிங்கன்னா அதே பையன் இன்னொரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டான். இதே போல் ஒரு களவு கேஸில் மாட்டிக்கிட்டான். ஏன்னா களவு அளவு எடுத்துக்கிடும். அப்போ அந்த பையனை பிடிச்சிட்டு போலீஸ்லாம் போய் பிடிச்சி எடுத்துட்டு போலீஸ் ஸ்டேஷன் வச்சு விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க ஒரு 2-3 போலீஸ். அப்போ அது சம்மந்தமானவங்களும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க, ஏதோ ஒன்று காணல, இவன் தான் எடுத்துருக்கிறான்னு சொல்லிட்டு இந்த பையன் போலீஸ் இவனை பிடிச்சி விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு 2-3 போலீஸ் நின்னாங்க போலீஸ் ஸ்டேஷன் முன்னால. பக்கத்துல போலீஸ் கிட்ட போய் நின்று போலீஸ் வாட்ச் அவுக்க ஆரம்பிச்சிட்டான். விடுவாங்களா கன்ஃபார்ம் பண்ணி அதுக்கு பிறகு கேஸ் போட்டாங்களா என்னன்னு தெரியல. ஒரு ஒரு மனநிலை சம்பந்தமான ஒரு ஸ்கூல்ல போய் இது ரொம்ப டீப் உச்சநிலை, இது பயமே இல்லாத சிறுகன்று பயம் அறியாதுன்னு சொல்லுவாங்கல்ல, வல்லுசா பயமே இல்லாதவங்க தான் இதை பண்ணுவாங்க. வாழ்க்கை விரக்தி ஆனவர்களும் தெளிவு இல்லாம அந்த மனநிலை அந்த மன வளர்ச்சி இல்லாத பையன், ரொம்ப கிளியரான பையன். எப்படி திடீர்னு மாறினான்னு தெரியல, அவங்க வீட்டுல யாரும் அப்படி கிடையாது. இந்த பையன் தான் ஏதோ மாறி ஆகி போனான் அப்படின்னு ஒரு கதை. அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு கதை நான் கேள்விப்பட்ட கதை. இது உண்மையா என்னதுன்னு தெரியல. சினிமாவில் இதெல்லாம் அடிக்கடி நடந்திருக்கு. நான் இதை பற்றி சொல்லிட்டு நான் சினிமா துறையை சார்ந்து நான் சொல்றேன் பாருங்களேன். இது என்ன கதை அப்படின்னா, டூரிஸ்ட் பிளேஸுக்கு ஒரு மேரேஜ் ஆன தம்பதியினர் போயிருக்கிறாங்க. போனதுல என்ன ஆயிடுச்சுனாக்கி அவங்களுக்குள்ள இப்போ ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால மேபி இருக்கலாம். நான் ரொம்ப சின்ன பையனா இருக்கும்போது நான் கேள்விப்பட்ட கதை, உண்மையா பொய்யான்னு தெரியல. அப்போ ஒருத்தவங்க சொன்ன கதை, இப்படி டூரிஸ்ட் பிளேஸுக்கு போயிருக்கிறாங்க. டூரிஸ்ட் பிளேஸுக்கு போய் என்ன ஆயிடுச்சுன்னா, அது அப்படி செல்ஃபி மாரி எடுக்கிறது, வாங்குறது, ஃபோட்டோ எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் எடுத்திருக்கிறாங்க. ஃபோட்டோலாம் எடுக்கும்போது என்னென்னதான் மிஸ் ஆச்சோ தெரியல. அந்த திருமணமான தம்பதியினர்ல அந்த லேடி அந்த உயரத்துல இருந்து வலிக்கு கீழே விழுந்து டெத்து இறந்துட்டாங்க. சம்பவ இடத்திலே விழுந்துட்டாங்க. அதை பார்த்தார்ல இவரு ஹஸ்பண்டு, இவருக்கு ஒரு ஷாக் ஆகி ஒரு மென்டலுக்கு ஸ்டேஜில் போயிட்டார். அப்படியே உறைந்து இருந்து எதையோ யோசிச்சு பண்ணக்கூடிய மென்டலாகவே ஆயிட்டார். அவங்களுக்கு திருமணமாகி ஒரு மாசமோ 2 மாசமோ இவ்வளவுதான் ஆயிருந்தோம். அப்போ அவர் அந்த ஆற்ற முடியாத ஒரு துன்பம் அடிப்படையில தான் அது இருக்கு. அப்போ அதை யோசிக்க முடியல. நம்ம இறைவன் மீது தான் அன்பு வைக்கணுங்கிறதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு. வாழ்க்கையில இன்ப துன்பங்கள் எல்லாம் நடக்க தான் செய்யும். அதுல இருந்து நம்ம மீண்டு வரணும், இல்லைன்னா இப்படிப்பட்ட ஸ்டேஜ்ல ஆகி போயிடுவாங்க. இப்போ கூட ஒரு கதை, அந்த கதை அது கதை கிடையாது. நான் ஒரு யூடியூப்ல நான் ஒரு இது ரீல்ஸ்ல பார்த்த மாரி பார்த்தேன். அதுல அந்த ஷார்ட்ஸ் வீடியோவில் வருது, ஒரு பையன் ஒரு நபரை அருவா எடுத்து வெட்டி போட்டிருக்கான். வெட்டினா காலை வெட்டி இருக்கிறான்னு வைங்களேன். ரொம்ப நான் சொல்றதே எனக்கு இந்த பர்சனல் ஷேரிங்ல அசிங்கமா தான் இருக்கு. அப்போ அதை என்ன காரணம்னு ப்ராப்பரா தெரியல. அதுக்கு பிறகு அது நியூஸ்ல நான் ஃபீட்பேக் பார்க்குறேன். ஏதோ ஷார்ட்ஸ் மாதிரி போட்டு விட்டுருக்கிறாங்க. சுத்தி ஊர் மக்கள் இருக்கிறாங்க, பக்கத்துல போகல, ஒளிச்சு நிற்கிறாங்க. போலீஸும் சைட்ல தான் நிற்கான், போக முடியாது. பெரிய அருவா கையில வச்சிருக்கிறான். கீழே தகப்பனுடைய காலை வெட்டி போட்டான். அப்போ அவன் சட்டையை கலத்தி போட்டுட்டு அதே அருவா எடுத்து அவனுடைய மண்டையில லைட்டா மெதுவா அடிச்சுக்கிட்டே இருக்கிற பைத்தியம் மாரி ஒரு மெண்டல் ஸ்டேஜ், மெண்டல் மாதிரி தெரியுது. பையன் கஞ்சி அடிச்சிருக்கிறான். அப்போ அதுவும் ஒரு மெண்டல் மாரி தான் இருக்கு. ஏன்னா சினிமா துறைகளுமே அதுக்கு ஏதுவாக தான் இருக்கு. அதெல்லாம் இப்படிதான் பாருங்க. அப்போ பப்ளிக் இவ்வளவு இடத்துல பப்ளிக்காக ஏதாவது பண்றாங்கன்னா போலீஸ் பிடிச்சாங்கன்னா இவன் லைஃப் கரப்ட் ஆயிருங்கிறது தெரியல. பார்த்தீங்களா? அதை சிந்தித்து செயல்படும் நிலை தான் இல்லை. அதான் நம்ம பிரம்மகுமாரிகள்ல ஞானம் அடையணும், யோகா பண்ணணும், அறிவு வளரணுங்க. 3 வருஷம் இல்லை 30,000 வருஷம் உட்காந்து நீங்க பிரம்மகுமாரிகள்ல அறிவுன்னு ஒண்ணு வளரலன்ன பிறகு ஒரு துளி ஞானம் கூட உள்ள ஏறாது. நீங்க சிந்தித்து செயல்படக்கூடிய தன்னை உணரும் அறிவு உங்களுக்கு வரணும். அது வரைக்கும் நீங்க எத்தனை வருடங்கள் உட்கார்ந்து இருந்தாலும் உங்களுக்கு அந்த அறிவு நிலை வராது. தவறுகள் மனிதன் செய்யறது இயல்பு. ஆனா இது என்னதுன்னே புரிந்து கொள்ள, வாழ்க்கைனா என்னது சொல்லுவாங்களா, வாழ்க்கையை புரிந்து வாழ்ப்பான்னு சொல்லுவாங்களா, வாழ்க்கையே என்னதுன்னு தெரியாதவங்க கிட்ட என்னத்தை சொல்லி புரிய வைக்க முடியும்? உலகம் அப்படி இருக்கு. சரி, அப்படி அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னுடைய இதில் இப்போ லேட்டஸ்டாக நான் ஒரு 2 மாதத்துக்கு முன்னால், உண்மை நான் சொல்கிறதெல்லாம் உண்மை சம்பவங்கள் தான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். 2 மாதத்துக்கு முன்னாடி ஆக்சுவலி மாதத்துக்கு ஒரு முறை எங்கள் அம்மாவுக்கு கொஞ்சம் தலைவலி வரும். அப்போ அந்த தலைவலிக்கு அப்பப்போ ஒரு நாளைக்கு 2 மாத்திரை, கொஞ்சம் தூக்க மாத்திரை மாரி எங்கள் அம்மா போடுவாங்க. அவங்களுக்கு நான் சொன்னோம்னா நாகர்கோயிலாம் இங்கேருந்து ஒரு 18 கிலோமீட்டர் தான். நான் வீக்லி ஒன்ஸ் நான் போயிட்டு வருவேன்னு வைங்களேன். அப்படி போய் நான் அந்த டேப்லெட் வாங்குறேன். அந்த
டாக்டர்கிட்ட அவங்க சீட்டு மாரி எழுதி வருவாங்க. நம்ம ஒரு ரெகுலராக ஒரு 3 இயராக எங்கள் அம்மா அந்த டேப்லெட் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் தலைவலிக்கும், கொஞ்சம் வயிற்று வலி வரும், அது போடலைன்னா தூக்கம் வராது, கொஞ்சம் தலைவலி வருங்கிறதுக்காக பயந்து போய் நான் வாங்கி கொண்டு கொடுப்பேன். அப்படி நான் அங்கே போகும்போது அந்த டாக்டர் முன்னாடி ஒரு லேடி உட்காந்துருக்கிறாங்க. அவரு என்ன டாக்டர் தெரியல, மெண்டல் யாரையோ ஒரு கேஸை கூட்டிட்டு வந்திருக்கிறாங்க. அந்த நான் அப்பதான் போய் உட்கார்ந்து இருக்கிறேன் டாக்டர் முன்னாடி. சைட்ல அப்படி வரிசையா உட்கார்ந்து இருக்கிறாங்கன்னு வைங்களேன். அப்போ அதுல ஒரு பெண் உட்கார்ந்து இருக்கிறேன். நான் ப்ராப்பரா எனக்கு தெரியல, அதுக்கு முன்னாடி அங்க கச்சேரி நடந்திருக்கு. அந்த டாக்டர் முன்னாடி சைட்ல ஓரமா உட்கார வச்சிருக்கிறாங்க. அப்போ நான் அதுல உட்கார்ந்து இருக்கும்போது ஒரு முன்னாடி ஒருத்தங்க வந்து ஒரு டாக்டர், அதே டாக்டரை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு அடுத்த லைன்ல நானும், கடைசியில அது அந்த ஒரு பொண்ணு உட்கார்ந்து இருந்துக்கு அவங்கள கையில 2 பேர் பிடிச்சு வச்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ நான் அதுல உட்கார்ந்து இருக்கிறேன். டாக்டர் முன்னாடி ஏதோ அந்த லேடி ஏதோ பேசிட்டு இருக்கும்போது உடனே அங்க இருந்து அந்த ரெண்டு கையும் பிடிச்சு வச்சிருக்கிறாங்களா அந்த லேடி வந்து உடனே சொல்றாங்க, இயேசுவை நம்புங்கள் அப்படிங்கிறாங்க. அப்போ நான் டாக்டரும் பார்க்காரு, கண்டுக்கல. ஏன்னா டாக்டர் அதுக்கு முன்னாடியே பல வேலைகள் நடந்திருக்கு, ரொம்ப நேரமா எதுவும் நடந்திருக்குன்னு வைங்களேன். நான் அப்பதான் போய் உட்கார்ந்து பார்த்தேன். மேபி அவங்க டாக்டர்கிட்ட பேசுறது நமக்கே கேட்கல, பக்கத்துல இருக்கிறோம். ஒருவேளை அந்த லேடிக்கு கேட்டிருக்கும் போல, ஒருவேளை ரிலேட்டிவா இருக்கும், அதனால இவங்களுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கிறாங்க, இவங்க ஆன்சர் பண்றாங்கன்னு நினைச்சிட்டேன். இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு இயேசுவின் ரத்தம் ஜெயமே ஜெயம் அப்படின்னு சொல்றாங்க. அப்பவுமே புரிஞ்சுக்கிட்டேன். அப்போ அதான் சொல்றேன், அந்த அந்த கொஞ்சம் மென்டல் ஸ்டேஜில் இருக்கக்கூடியவங்க, கொஞ்சம் மனநிலையில, மென்டல்னு வேண்டாம், கொஞ்சம் அந்த மனநிலையில பிற்படுத்தப்பட்ட மக்கள்கிட்ட இந்த இந்த பாபாவுனுடைய நாலேஜோ, ஏன்னா இங்கெல்லாம் ஞானம்லாம் அறிஞ்சுக்கிட்டா நான் கடவுள்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க, நான் சிவன், நான் நாராயணர்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அதனால அப்படிப்பட்ட கொஞ்சம் மென்டலி ப்ராப்ளம் இருக்கக்கூடியவங்ககிட்ட இந்த நாலேஜ் எல்லாம் மூடி மறைக்கிறது நல்லது. அறிவுள்ளவனுக்கே, தெளிவா இருக்கிறவங்களுக்கே ஞானம் புரிய மாட்டேங்குது. அது கொஞ்சம் கொஞ்சம் ப்ராப்ளம், மனதளவுல பிரச்சனை இருக்கக்கூடியவங்களுக்கு கொடுத்தா ஆணித்தனமா பதிஞ்சிரும். அது ஆணித்தனமா அது பதிகிறது, அவங்க எப்போதும் இருக்கிற மாதிரி தான் இதை வெளியே சொல்லிட்டு இருக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால அப்படிப்பட்டவங்களுக்கு இதெல்லாம் கொஞ்சம் மறைச்சு வைக்கிறது நல்லது. அப்போ யாரோ சர்ச்சுக்கு போய் ஏதோ காமெடி பண்ணியிருக்கிறாங்க, அவங்க கிறிஸ்தவ லேடியோ என்ன லேடியோ எனக்கு தெரியல, சர்ச்சுக்கு மட்டும் கூட்டு போய் காமெடி நடத்திருக்கிறாங்கிறது தெரியுது. சர்ச்சுக்கு போய் பைபிளை வாசிக்கிறது, பாஸ்டர் முன்னாடி ஜெபம் பண்ண அவங்க என்ன பண்ணுவாங்க. அப்போ சர்ச்சில் இருக்கிறவங்க பாஸ்டர் கூட அந்த புக்கை அப்பப்பதான் ஏதாவது படிப்பாங்க. இப்படி மென்டலி ப்ராப்ளம் இருக்கக்கூடியவங்ககிட்ட பைபிளெல்லாம் கொடுத்தா விடிய விடிய உட்காந்து படிச்சு விடுவாங்க. படிச்சுட்டு அதுல இருக்க வேத வசனங்களை சொல்லி ரம்பம் பாட ஆரம்பிச்சிருவாங்க, ஏன்னா அவங்களுக்கு மென்டலி ப்ராப்ளம் இருக்கு. அப்படி சொல்லிட்டு அப்படி ஒரு கதை அமைப்புகள் நான் பார்த்த சம்பவங்கள் பாருங்களேன். அப்புறம் நம்ம நிறைய பார்க்குறோம், நான் இருக்குல்ல இந்த யூடியூப்லாம் நிறைய பார்க்குறோம், கோட்டு சூட்டு போட்டு தான் பாஸ்டர் நிற்பாரு. ஆமா, அப்படி இருக்கும்போது ஏதோ ஒரு பாஸ்டர் மீட்டிங்ல வாலிப பிள்ளை சும்மா வந்து நின்று பேசுங்க, அவங்களுக்கு ஆக்சுவலி எந்த ப்ராப்ளமே கிடையாது. சும்மா வந்து ஏதோ ஒரு ஸ்கூல் படிக்கிற பிள்ளைமே, நான் அதுல இருந்து எடுத்தேன், யூடியூப்ல இருந்து எடுத்தேன். ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க வந்து ஏதோ பாஸ்டர்கிட்ட ஒரு இது மாதிரி வரும்போது அவர் ஜெபம் பண்றேங்கிற பேர்ல எதையோ பேசி இருக்கிறாரு. அந்த ஏதோ ரொம்ப சின்ன பொண்ணு ஆணு கத்தி அது ஆர்ப்பாட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டு. அப்ப இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, ஏன்னா நானுமே சிங்கப்பூர்ல பார்த்துருக்கிறேன், சர்ச்சுக்கு போயிருக்கிறேன். சர்ச்சுக்கு போகும்போது என்ன ஆயிரும் அப்படின்னா, அங்க வந்து இதே போல நான் உட்கார்ந்து இருக்கிறேன், என் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவங்க இதுக்கு முன்னாடி பல காலங்களாக சர்ச்சுக்கு போய் பேய் ஆடின பார்ட்டிங்களா இருக்கிறாங்க. இந்து மதத்துல பார்த்தீங்கன்னா அவங்க உடல்ல பியாயோ பிசாசோ வரும், அது உடம்ப ஆட்டுவிக்கும். ஏன்னா இந்து மதத்துல அந்த இந்து மதங்களை சொல்லி அவங்கள வந்து டைவர்ட் பண்றது கிடையாது, இந்து மதங்கள்ல வந்து பரப்புறது கிடையாது, இந்து மத புத்தகங்களை வாசிக்க சொல்லி டார்ச்சர் பண்றது கிடையாது. அவங்க இந்து மதத்தவர்கள் இந்து மத வெறியர்களும் கிடையாது. அப்ப அந்த கிறிஸ்தவம் சார்ந்த நபர்கள் என்ன பண்றாங்கன்னா, அந்த வேத புத்தகத்தை படிச்சு வச்சுட்டு வசனங்களை படி, அதை படி, இதை படின்னு என்ன பண்றாங்கன்னா, கெட்ட ஆவி, அசுத்த ஆவி, ஒளிந்து போ, அது போ, இது போன்னு சொல்லிட்டு உடலில் இருந்து பிடுங்கப்பட்டது சொன்ன நிறைய வேத வசனங்களை உள்ள திணிச்சு என்ன பண்றாங்கன்னா, வாலிப பிள்ளையில இருந்து வயதானவர்கள் வரைக்கும் ஒண்ணுல இருக்கும் கெட்ட ஆவி போ அப்படின்னு சொல்லி, அப்படி அது ஜென்ரேஷனா என்ன ஆகி போச்சுன்னா, ஒருத்தரை பார்த்து இன்னொருத்தங்க ஆட ஆரம்பிக்கிறாங்க. இதுவாவது பரவாயில்ல, ஒரு கூட்டமே ஆடுது. அவங்க எல்லாருமே அதே ஒரு 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 குரூப் மாரி இருக்கிறாங்க, சர்வீஸ்க்குன்னு சொல்லிட்டு ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கிறாங்க வைங்களேன், கிறிஸ்தவ குரூப், பாவாடை குரூப்பா. அப்போ அவங்க அந்த ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டவங்களாம் வரிசையா நிற்கிறாங்க, அவங்க மேல பாஸ்டர் கை வைக்கிறாரு, வரிசையா ஆடுறாங்க. இதுதான் மனதளவுல உள்ள ப்ராப்ளம்.
ஏன்னா நம்ம என்ன பார்க்க போறதே மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் யார், அவர்கள் எப்படி பிறக்கிறார்கள் சொல்லிட்டு நம்ம இந்த பிரம்மகுமாரிகள் இயக்கத்துல கொடுக்குற அந்த நாலேஜை நம்ம சொல்லும் போது, அப்போ இவ்வளவு மனதளவுல பிரச்சனை உள்ளவர்கள் இருக்கிறாங்க. மதத்தால இருக்கிறாங்க, குடும்பத்தால இருக்கிறாங்க, ட்ரிங்க்ஸ் பழக்கத்தால வாராங்க, எதிரிகளால வாராங்க, குடும்பத்தால பிற்படுத்தப்பட்டவங்க, கீழான ஜாதிகாரங்க இருக்கிறாங்க, படிப்பறிவு இல்லாதவங்க, அழகு இல்லாதவங்க, லவ் ஃபெயிலியரு, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை பிரிஞ்சவங்க, அப்படி மனதளவுல ரொம்ப 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 மலாதி லாட் ஆஃப் குரூப் இருக்குது. இது 1 2ன்னு சொல்லி நம்ம வரையறது சொல்லிட முடியாது. இதுதான் சொல்லிட்டு இதுக்கு ஸ்டோரி லைன்லாம் கிடையாது. நிறைய மனிதர்கள் பலவிதமாக இருக்கிறாங்க, பறவை இனங்கள் மாரி ஆயிட்டாங்க. அப்போ அது எல்லாருமே இல்லை. ஊர்ல ஒரு 1000 பேர் கொண்ட ஒரு ஊர் அப்படின்னா அதுல கண்டிப்பா 2 பேரு மென்டலி ப்ராப்ளத்துல தான் இருக்கிறாங்க. அதுதான் சொல்ல வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்தி மார்க்கங்களும் சரி, சுற்றுப்புற சூழ்நிலைகளால தான் இவங்க இப்படி மாறி போயிட்டாங்க. இவங்களை நம்ம எந்த விதத்திலும் குற்றம் குறை சொல்றதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. இந்த உலகத்துல இதே போல நிறைய குரூப்புகள் இருக்கு. அப்போ நம்ம இப்படி இதை வச்சே கொடுத்துடலாம். இருந்தாலும் அந்த சினிமா துறைகள்லாம் வச்சு நிறைய எடுக்கிறாங்க. இப்போ சினிமா ஒரு விஷயத்தை பேசிட்டும் நம்ம இந்த பிரம்மகுமாரிகள் இயக்கத்தில் உள்ள நாலேஜை பேசும் பாருங்களேன். ஏன்னா சினிமா துறையிலுமே இதெல்லாம் ஒரு சம்பவம் நடக்குது வாங்குது, இதெல்லாம் மனதளவுல உள்ள போட்ட பதிவுகளால அவங்க அது இந்த நான் சொன்னது போல இந்து மதங்கள்ல இருக்கக்கூடியவங்க உள்ள ஒரு பேயோ ஒரு தெய்வ ஆத்மாவோ வந்து அவங்களுக்கு அவங்க தெரியாம அந்த இஷ்ட தெய்வங்கள் எழுந்தருளி பண்றது. ஆனா இந்த கிறிஸ்டியானிட்டியில என்ன ஆகுது அப்படின்னா அவங்களுக்கு அந்த மென்டலி விஷயங்களை உள்ள திணிக்கிறாங்க. அவங்களுக்குள்ள பேயோ பிசாசோ தெய்வீக டிவைனோ எதுவும் போறது கிடையாது. அவங்களுக்கு அந்த மனதளவுல அந்த உருவாக்கி என்ன ஆயிடுச்சுன்னா அவங்களே பேய் மாரி அவங்களே சாமி மாரி கிரியேட் பண்ணி பண்றது. ஏன்னா அது நான் கிறிஸ்தவனா இருக்கும்போதே நான் பார்த்துருக்கிறேன். ஏன்னா நீங்க ரொம்ப நான் கிறிஸ்டியனா இருக்கும்போது சர்ச்சில் இருந்திருக்கிறோம்ல, என் பக்கத்துல இருக்கிறவங்கலாம் அந்த ஒரு மாதிரி ஆன்னு அந்த பேய் மாரி பண்றாங்க. அதை பார்க்கும்போது நமக்கே கை எப்படி வருது, அந்த வைப்ரேஷன். ஏன்னா நானே உணர்ந்துதான் இதெல்லாம் இந்த இப்படி ஒரு வீடியோலாம் கொடுக்குறோம்னா என்னுடைய அனுபவங்களை தான் ஃபுல்லா ஷேர் பண்றேன்னு வைங்களேன். அப்போ நானுமே அதை உணர்ந்திருக்கிறேன். அவங்க பேய் மாரி பண்ணிட்டு போறது பார்க்கும்போது எல்லாரும் கூட்டம் ஆடும்போது நமக்கும் கையை வர்றதை நானுமே உணர்ந்திருக்கிறேன். இதுதான் அந்த சுற்றுப்புற அந்த என்வாயர்மெண்டலினுடைய சக்தி. அப்ப இப்பதான் எனக்கு புரியுது அந்த இனம் எப்படி கிறிஸ்தவ மதம் எப்படி ஆச்சுங்கிறது. நம்ம மனதளவுல நிறைய இருக்கு. சரி, நம்ம அப்போ ஒரு சினிமேட்டிக்ல ஒரு படங்கள்ல என்ன சொல்றாங்கிறத பேசிட்டு நம்ம இறைவன் நாலேஜில் அவங்க எப்படி வராங்கங்கிற கான்செப்டை நம்ம கொடுத்துருவோம். ஏன்னா சினிமா படங்கள்ல இருக்கு, நிறைய படங்கள்ல திடீர்னு மனிதர்கள் நோய் வாய்ப்படுறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். எக்ஸாம்பிளுக்கு எடுத்தீங்கன்னா நடிகர் பரத் ஒரு படம் நடிச்சிருப்பார். பரத் அவரு முன்னாலே ஏர்லி 90s கிட்ஸ் காலத்துல ஒன்று நடிச்சிருப்பாரு. காதல் நினைக்கிறேன், காதல் சந்தியாவும் அதில் நடிச்சிருப்பாங்க. அந்த படத்துல ஒரு பணக்கார வீட்டு பொண்ணை ஒரு பரத் காதலிப்பாரு. அவங்க பேரண்ட்ஸ் வேற ஒருத்தருக்கு திருமணம் செய்து வைக்கணும்னு சொல்லிட்டு முடிவெடுக்கும் போது இவங்க வீட்டை விட்டு ஓடி வந்துடுவாங்க. பரத கொஞ்சம் தெரிஞ்ச நண்பர்கள் கூட போய் அவங்க வாழ்ந்துட்டு இருக்கும்போது அவங்களுடைய ஃபேமிலியில ஒருத்தர் போய் சொல்லி ஏமாத்தி கூட்டிட்டு போய் பரத்திட்ட இருந்து நடிகை சந்தியாவை பிரிச்சிருவாங்க. அப்புறம் பிரிச்சிட மட்டும் இல்லாம அவர் கெட்டின தாலியும் தூக்கி எறியும் போது அவர் ரொம்ப நாளைக்கு பிறகு ஒரு பைத்தியமா சுத்திக்கிட்டு இருக்கிறத அந்த படத்துல காட்டுவாங்க. ஒரு அது பற்று உணர்வின் அடிப்படையில வரும். ஏன்னா இப்படிலாம் ஒரு சம்பவங்கள் நடக்கிறது, இது தாலியை அவங்க தூக்கி தூர எறிஞ்சா நீங்க உங்க வாழ்க்கையை நல்ல முறையில வாழ முயற்சி செய்யணும். இல்லைன்னா அதுக்கு வேற எதுவும் சொல்யூஷன் இருக்குமான்னு தீர்மானம் தான் பண்ணணும். அவங்க மனதை அவங்க நினைத்தபடி நடக்கல, அது வேறு விதமான சம்பவங்களாக உருவெடுக்கும் போது உடனே மென்டலா இருப்பாரு. அந்த காதல்ங்கிற அந்த படத்துல ஒரு பரத் பாத்தீங்கன்னா ரொம்ப நான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப மென்டல் ப்ராப்ளத்துல ஆன ஒரு மூவினாலே அது அந்த ஒரு படத்தை தான் நான் சொல்லுவேன். ஆனா இப்படிலாம் ஆக முடியுமான்னாக்கி டவுட்டு தான். ஏன்னா இப்போ பெரிய பெரிய லவ் ஃபெயிலியர் பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் வரும்போது நான் சொன்னோம்ல, மனைவி அந்த உயரத்துல இருந்து ஃபால் டவுன் கீழே விழுந்துட்டாங்கன்னு சொன்ன உடனே அவருக்கு ஒரு 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 மென்டல் ஸ்டேஜுக்கு போயிட்டாரு, ஒரு ஹோமோ ஸ்டேஜுக்கு போயிட்டாருன்னு சொல்லும்போது நிகழ்கால லைஃப்பை தான் சினிமா படங்களை பிரதிபலிச்சு காட்டுறாங்க. இதுவாது பரவாயில்ல, இதுவாது சரி ஏதோ ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னு சொல்லலாம், அவரு பைத்தியமா சுத்திட்டாரு. ஆனா ஒரு விஷயம் கேட்ட உடனே ஹார்ட் அட்டாக்ல டப்புன்னு அந்த ஸ்பாட்ல இறக்கக்கூடிய நடிகர்கள்லாம் இருக்கிறாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா டி ராஜேந்தர் நினைக்கிறேன், அவரு
நிறைய படங்கள் அந்த தங்கச்சி சென்டிமெண்ட்ல நடிப்பாரு. சேர்ல தான் என்ன போல சும்மா உட்கார்ந்து இருப்பாரு. தங்கச்சிக்கு அவருக்கும் வாக்குவாதம் வந்துட்டு இருக்கும். தங்கச்சி வேற யாரையோ திருமணம் செய்து கொண்டாங்க. அண்ணன் பார்த்த டி ராஜேந்தர் பார்த்த பையனுக்கு கெட்டுப்படல தங்கச்சி. அப்போ தங்கச்சிக்கும் திடீர்னு டி ராஜேந்தருக்கும் ஒரு வீட்டில் வச்சு சண்டை வரும்போது டிஆர் ஒரு கராவுக்குள்ள பேசுவாங்க, தங்கச்சி ஒரு கரையில பேசுவாங்க. ரெண்டு பேருக்கும் பேச்சு வரும்போதும் தங்கச்சியினுடைய அந்த அந்த டங்கு சிலிப்பாகி கொஞ்சம் அண்ணனை ரொம்ப எதிர்த்து பேசுறது போல மனம் புண்படும்படி பேசின உடனே அவர் டி ராஜேந்தர் ஆன்னு பாப்பாரு, டப்புன்னு இறந்துருவாரு. அப்போ அவரு மனசுக்கு பிடிக்காத ஒரு விஷயங்களை செய்த உடனே டப்புன்னு அதே இடத்துல ஸ்பாட் அவுட்டு தங்கச்சி ஃபேமிலி எல்லாரும் அழுதுகிட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு வார்த்தையில மனுஷன் சாக முடியுமாங்கிற, ஏன்னா சினிமா துறையில இருக்கிறத நிஜ லைஃப்லயே நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். இவங்கெல்லாம் எப்படி மாறுறாங்க, அதுதான் மென்டலி ப்ராப்ளமா இருக்கிறாங்க. அதான் நம்ம மனநிலை பாதிக்கப்பட்டவங்க யாரு, அவர்கள் எப்படி பிறக்கிறார்கள்ங்கிறத நம்ம இந்த பிரம்மகுமாரிகள் இயக்கத்தில் கொடுக்கிற நாலேஜ் மூலமாக இப்போ பார்ப்போம். சரியா, வீடியோக்கு போவோம். இப்போ நம்ம இதில் ஒரு பட விளக்கம் எப்பவுமே நம்ம ஒரு பட விளக்கங்களை வச்சு விளக்கம் கொடுத்துட்டு தான் வரோம். நம்ம பிரம்மகுமாரிகள் இயக்கத்தில் நம்ம இதே போல் நிறைய அந்த சைக்காலஜி சம்மந்தமான வீடியோலாம் நம்ம பேசியிருக்கிறோம். இன்றைக்கும் நம்ம அந்த சைக்காலஜி அந்த உளவியல் சார்ந்த ஒரு ரகசியத்தை தான் நம்ம இன்னைக்கு பேசி இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு கிளியரிட்டி கொடுக்க போகிறோம். சரி, அப்போ நான் எப்போதுமே இந்த பிரம்மகுமாரி இயக்கம் நீங்கள் நாலேஜ் அடையக்கூடிய விஷயங்களுக்காக தான் நம்ம இப்படிப்பட்ட இது ரகசியங்கள். நீங்கள் யூடியூப்ல இப்படிலாம் வீடியோலாம் பார்த்துலாம் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியாது. இவ்வளோ சிம்பிளாட்டு ½ வீடியோ இவ்வளோ நேரத்தில் ஓடிடுச்சு. என்னுடைய பர்சனல் ஷேரிங்கே நான் கொடுத்து தான் இதை எடுத்துகிட்டு வரேன் பாருங்க. அப்போ நம்ம இந்த பட விளக்கத்துக்காக தான் நம்ம இந்த வீடியோவெல்லாம் கொடுக்குறோம். சேனல் ஸ்டார்ட் பண்ணதுனுடைய நிமித்தமே இதுதான். அப்போ பாருங்க, இது ஒரு சக்கரை வடிவில் இருக்கு பார்த்தீங்களா. நிறைய விஷயங்கள் நான் இது பற்றி தான் சொல்லியிருக்கிறேன். ஆனால் அவங்க 5000 வருஷம்னு உனக்கு யார் சொன்னான்லாம் கேட்குறாங்க கமெண்ட்ல. நான் ஏதோ ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டை சொல்லியிருப்பேன். அந்த பாயிண்ட்டை அவங்க விட்டுட்டாங்க. 5000 வருஷம்னு சொல்றதை பிடிச்சிக்கிட்டு ஆத்மாக்கள் இருக்கிறாங்க. நான் சொல்றது நீங்க நல்லா அழகா கவனிங்க. நீங்க கவனிச்சிங்கன்னா அவங்க எதுக்கு எப்படி மனநிலை பாதிக்கப்பட்டவர்களாக வந்தாங்கங்கிற ரகசியத்தை நம்ம இப்போ சொல்லி கொடுத்துரும். சரியா, இப்போ பாருங்க, இது ஒரு வட்ட வடிவ சக்கரம் மாதிரி இருக்கு பார்த்தீங்களா. இது உலக நாடக சக்கரம். எல்லாரும் சொல்லுவாங்க உலகம் ஒரு நாடக மேடைப்பா, இதுல நீயும் ஒரு நடிகன் நானும் ஒரு நடிகன் சொல்றாங்க. உண்மையிலே உலகத்துல அவ்வளோ லாட் ஆஃப் ஆக்டர்ஸ் இருக்கிறாங்க. நிறைய நடிகர்கள் தான் இந்த உலகத்தை அப்படியே ஆட்மை செய்திருக்கிறாங்க. எல்லாருமே ஒவ்வொரு கதாபாத்திரத்துல அவங்களுக்கு என்ன மாதிரி ரோல், அவங்க என்ன மாதிரி ஆசைப்படணுமோ அதுதான் நடிச்சிருக்கிறாங்க. அப்போ நம்ம ஏன் அவங்க அப்படி ஆனாங்க இவங்க ஆனாங்கன்னா நம்ம ஏன் எதுக்கு என்னன்னு கேள்வி கேட்கறதுக்கு எதுவுமே கிடையாது. அப்போ இந்த பாருங்க, பாதி சொர்க்கம் பாதி நரகமாக ஒரு வட்டம் 2 பகுதிகளாக பிரிஞ்சிருக்கு. ஒரு வட்டம்ங்கிறது ஒரு கல்பம். இதில் 1வது கால் சத்தியுகம், 2வது கால் திரேதாயுகம், 3ஆம் கால் துவாபரயுகம், 4வது கால் கலியுகம் அப்படின்னு 4 சதுர யுகங்களாக இந்த கல்பம் பிரிக்கப்பட்டிருக்குது. இந்த முழுசும் சேர்ந்த வட்டம் கல்பம்னு சொல்லப்படுது. இது முதல் பாதி சொர்க்கம், அடுத்த பாதி நரகமாக இருக்கும். பாதி சொர்க்கம் பாதி நரகம் அப்படின்னு டிசைன் ஆகிருக்குது இந்த வட்டம். சரி, அப்போ இந்த முதல் பாதி சொர்க்கத்துல யாரு வாழ்ந்தாங்கன்னா, நம்ம கோயில்ல நம்ம தெய்வங்களா வழிபடுறோம்ல, அவங்க எல்லாருமே 2500 வருடம் சொர்க்கம் நம்ம பாரதத்துல வாழ்ந்தாங்க. இதே போல மனிதர் கோலத்துலதான் இருப்பாங்க ஆனா அவங்களுக்கு தெய்வீக குணங்கள் நிறைஞ்சிருக்கும். தெய்வங்களாக இருப்பாங்க. கோயிலில் உள்ள தெய்வங்களுக்கு எவ்வளவு சக்தி இருக்கு. அவங்க எல்லாருமே நம்ம பாரதத்துல 2500 வருடங்கள் தெய்வங்களாக வாழ்ந்தாங்க. உயிரோட்டங்களாக அவங்க எது நினைத்தாலும் நடக்கக்கூடிய சக்திகள் இருந்தது. அப்போ அதை சொர்க்கம்னு நம்ம பாரதம்னு சொன்னாங்க. அதான் சொல்றாங்களா, பொன்னுலக பாரதம், மாதம் மும்மாறி மலை பொழித பாரதம், பாலாரும் தேனாரும் ஓடின பாரதம்னு சொல்றாங்கள. அப்போ ரம்பை, மேனகை, ஊர்வசி போன்ற அழகு விதமான பெண்களுடைய நடன காட்சிகள்லாம் இருந்ததுன்னு சொல்றாங்களா புராண கதைகள்ல. எல்லாமே நம்ம பாதி சொர்க்கமாகிய அந்த கல்பத்துல பாதி சொர்க்கத்தில் நம்ம பாரதத்துலதான் இருந்தது, வட மாநிலத்துலதான் இருந்தது. அப்போ ஒட்டுமொத்தமாக வட மாநிலம் மட்டும் உருவாகி 2500 வருடம் சொர்க்கம் இருந்தது. அதுக்கு பிறகு அந்த சொர்க்கத்தில் வாழ்ந்தவங்க 1வது பிறவி, 2வது பிறவி, 3வது பிறவி என இந்து மதங்கள்ல தான் மறுபிறவி ரகசியங்கள் இருக்கு. மற்ற மதங்கள்ல மறுபிறவி ரகசியங்கள்லாம் இல்லைல்ல. அப்போ 1வது பிறவி, 2வது பிறவி, 3வது பிறவின்னு சொல்லிட்டு இங்க 21 பிறவி எடுத்தாங்க. அதனாலதான் எல்லா கோயிலுக்குள்ளேயும் 21 உத்தர சம்பத் பீடங்கள் இருக்கும். எல்லா கோயிலுக்குள்ளேயும் 21 பீடம் இருக்கும். இதுக்கு என்ன ரகசியம்னா, 21 பிறவி சக்கரங்கள் அவங்க வந்தாங்க கோயில்ல இருக்கிறவங்க.
அதை காட்டும் விதமாக தான் அது காட்டப்பட்டிருக்கும். அப்போ அவங்க இங்க 21 பிறவி எடுப்பாங்க. அதுவுமே ஒரு ஸ்கூல் மாதிரி தான், ஃபர்ஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் மாதிரி வருஷ கணக்கின் அடிப்படையில் அவங்க பிறப்பாங்க. அப்போ அந்த கோயில் உள்ள தெய்வங்கள் எல்லாருமே நம்ம பாரதத்துல வாழ்ந்து முடிச்சுட்டு அந்த 21 பிறவி முடிச்ச பிறகு அவங்க துவாபர யுகத்துல ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்ப அப்படி துவாபர யுகத்துல ஸ்டார்ட் பண்ணி துவாபர யுகத்துல ஒரு 21 பிறவி, இங்க ஒரு 42 பிறவி கலியுகத்திலும் எடுப்பாங்க. மொத்தம் 83 84 பிறவி ரெக்கார்டுல அதிகபட்சமாக வரும். அப்போ கோயில் உள்ள தெய்வங்கள் சத்தியுகம் திரேதாயுகத்துல வாழ்ந்தாங்க. அவங்க அதுக்கு பிறகு பிறவிகள் பல எடுத்து துவாபரிகம் கலியுகத்துக்கு வருவாங்க. சத்தியுகம் திரேதாயுகத்துல பாதி சொர்க்கத்தில் தெய்வமாக இருப்பாங்க. அடுத்தது துவாபரிக கலியுகத்துல மனிதர்களாக இருப்பாங்க, நம்மள மாதிரி இருப்பாங்க. சரியா? அப்போ இந்த சத்தியுகம் திரேதாயுகத்துல வாழ்ந்த தெய்வங்கள் இங்க மனிதர்களாக பிறக்கும் பொழுது பிரஜா பிதா பிரம்மகுமாரிகள் சொல்லக்கூடிய ஒரு ஆன்மீக ஆசிரமத்துல சேர்ந்து கொள்வார்கள். 33 தேவர்கள் தான் நம்ம பாரதத்துல வாழ்ந்தாங்க. வட மாநிலத்துல இருந்து தென் மாநிலம் வரைக்கும் இருக்கல 33 கோடி பேர் இருப்பாங்க. அப்ப அவங்க எல்லாருமே பிறவிகள் பல எடுத்து இந்த பிரம்மகுமாரிகள் ஆன்மீக ஆசிரமம் மொத்தம் 100 வருஷம் மகா சங்கம யுகம்னு வரும். அந்த 100 வருட மகா சங்கம யுகத்துல இந்த பிரம்மகுமாரிகள் ஆன்மீக ஆசிரமத்துல சிவஞானம் அடைவார்கள், ஞானம் அடைவாங்க. எதுக்கு? இந்த 100 வருடம் ஞானம் அடைந்த பிறகு ரஷ்யா அமெரிக்கா இடையே சண்டை நடக்கும். இன்னும் 10 வருஷம் இருக்கு. 100 வருடத்துல 90 வருடங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப அந்த 10 வருஷம் முடிஞ்ச பிறகு ரஷ்யா அமெரிக்கா மூலமாக சண்டை நடந்து மறுபடியும் சத்தியுகம் திரேதாயுகத்துக்கு அவங்க போவாங்க. நான் சொல்ற விஷயம் புரியுதா? அப்போ இந்த மகா சங்கம் யுகத்துலதான் கோயிலோட தெய்வங்கள் இருக்கிறாங்க. ஏன்னா உடம்பு அழிஞ்சு போயிரும், ஆத்மா உயிர் சோல் அழியாது. அப்ப அது பிறவி கணக்குகள்ல வந்துடும். அப்ப கோயில் உள்ள தெய்வங்கள் எல்லாருமே கோயில் சிலைகள் ஆனாங்கள. மகா சங்கம் யுகத்துல அவங்க எடுத்த ஞானத்தை தான் அங்க கோயில் சிலைகளாக வைத்து நம்ம வழிபாடு செய்வோம். அப்ப அவங்க எல்லாரும் கோயில் சிலைகள்ல கிடையாது, அவங்க பிறவி சக்கரங்கள்ல வந்துட்டாங்க. 33 கோடி பேர் இருப்பாங்க. அது நான் ஒரு சாமி, கோயில் உள்ள சாமி. சரியா? அப்போ இதே போல என்னுடைய பிரம்மகுமாரிகள் இயக்கத்துல 33 கோடி பேர் வருவாங்க. 160 நாட்டுல இருக்கிறாங்க இங்க ஆன்மீக இயக்கம். 90 வருஷத்துல அப்படி பரவி இருக்கு. அப்போ இதே போல மனிதர்களாக இருந்து நாங்க தான் இந்த ரகசியங்கள்லாம் சொல்லி கொடுக்க முடியும். உலகத்தினுடைய சரித்திர உலகத்தை யாரு சொன்னா இந்த உலகத்துல? பிரம்மகுமாரிகள் இயக்கத்துல இருக்க நாங்க தான் சொல்லுவோம். ஏன்னா உலகத்தினுடைய ஆதி முதல் அந்த வரைக்கும் யாருக்கு தெரியும்? கோயில் உள்ள தெய்வங்களுக்கு தெரியும். அதை நான் சொல்றேன்னா அப்ப நான் மனுஷனா இல்லையா? அப்போ இந்த நாலேஜ் அவங்க தான் தெரிந்து கொள்றாங்க. அவங்க தான் மறுபடியும் சத்தியுகம் திரேதாயுகம் போறாங்க. அப்போ இந்த வீடியோலாம் பார்த்துட்டு புதுசா வர்றவங்க நீங்க இதெல்லாம் பற்றி ரகசியங்கள் தெரிந்து கொண்டீங்கன்னா நீங்க தான் கோயில் உள்ள தெய்வம், உங்களுக்கு எங்கேயோ பக்தி நடந்துகிட்டு இருக்கு. அப்போ நம்ம எல்லாருமே இப்படி நிறைய பிறவிகள் எடுத்து கலியுகத்தின் இறுதியில இந்த பிரஜாபிதா பிரம்மகுமாரிகள் மூலமாக மகா சங்கம் யுகத்தை நம்ம ஞானம் அடைஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்னு அர்த்தம். அப்போ இந்த ஆன்மீக இயக்கத்துக்கு நீங்க எப்படி போகலாம் அப்படின்னா, நான் டிஸ்கிரிப்ஷன் நான் ஒரு லிங்க் கொடுக்குறேன். ஒரு 10 மினிட் வீடியோ ஓடும். அது எப்படி இருக்கும் அப்படின்னா, இணையதளத்துல பிரம்மகுமாரிகளுடைய கிளையை பிராஞ்சை கண்டுபிடிப்பது எப்படி, பாரதம் பிளஸ் 160 நாட்டுல இந்த ஆன்மீகம் இயக்கம் இருக்கு. சரி, நீங்க இணையதளத்தின் மூலமாக சர்ச் பண்ணா அதனுடைய டோட்டல் அட்ரஸ் எல்லாம் கிடைக்கும். நீங்க அங்க போகும்போது வாரத்துக்கு ஒரு நாள் வகுப்பு வைத்து தினமும் ஒவ்வொரு மணி நேரம் வைத்து நீங்க ஒரு 7 நாள் நீங்க கிளாஸ் எடுத்துக்கொள்ளலாம். ஒரு 1.5 மாசம் ஆகும். 7 நாள் வகுப்பு உங்களுக்கு உண்டு. வாரத்துக்கு ஒரு நாள் கிளாஸ் நடக்கும். 1 மணி நேரம் உங்களுக்கு ராஜயோகா உங்களுக்கு கற்றுக் கொடுப்பாங்க, அறிவை நாலேஜை கற்றுக் கொடுப்பாங்க. சரியா? நீங்க அங்க போகும்போது உங்களுக்கு எல்லா ரகசியங்களுமே தெரிய வரும். ஏன்னா நானுமே ஒண்ணுமே தெரியாம போய் எனக்கு எல்லாமே கற்றுக் கொடுத்துட்டாங்க. நான் இப்ப கோயிலோட சாமி ஆயிட்டேன். நீங்க சாமி ஆகணும் தானே, அதுக்குதான் நம்ம இதை கற்றுக் கொடுக்கணும். முற்றிலும் ஃப்ரீ தான், பணம் எதுவும் கிடையாது, ஃப்ரீ. நானுமே 11 வருஷமா ஓசியில தான் ஞானம் அடைஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். 1 ரூபா கூட நான் இயக்கத்துக்குன்னு சொல்லி ஒன்றும் கொடுத்தது கிடையாது. நான் ஏன் கொடுக்கணும்? எனக்கு தெரிஞ்சுன்னா நானே பணத்தை வச்சு சர்வீஸ் பண்ணிட்டு போவேனேன். அப்போ அந்த அளவுக்கு முற்றிலும் ஃப்ரீ தான். உங்ககிட்ட பணம்லாம் யாரும் கேட்கவே மாட்டாங்க. மற்ற இயக்கங்கள் மாதிரிலாம் கிடையாது, ஃபண்டுகிட்டலாம் எதுவும் கிடையாது. அப்போ சரி, நீங்க இப்படி நான் இப்படிப்பட்ட டிஸ்கிரிப்ஷன்லாம் நான் பார்க்க முடியாது பிரதர் அப்படின்னா, நீங்க பல பையன் மொபைல் வச்சிருக்கிறீங்களா, அந்த மொபைல்ல நீங்க கூகுள்ல போய் சர்ச் பார்ல பிரம்மகுமாரி சென்ட்ரல் லொக்கேட்டர்னு சொல்லிட்டு இப்படி சர்ச் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணி நீங்க அப்படியே ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா சென்ட்ரல் லொக்கேட்டர் காட்டும். அப்போ அந்த சென்ட்ரல் லொக்கேட்டரை நீங்க கிளிக் பண்ணா அதுல ஒரு ஐக்கான் மாதிரி காட்டும். கண்ட்ரிஸ் இருக்கும், 160 நாட்டில் இருக்கும். அதை நீங்க கிளிக் பண்ணும்போது வேர்ல்டு வைட்ல இருக்கிற 160 நாடுகளுடைய லிஸ்ட் வரும். நீங்க பாரதம் இருந்தா பாரதம் கிளிக் பண்ணுங்க, ஃபாரினரா இருந்தா டபுள் ஃபாரினரா இருந்தா ஃபாரின்ல நீங்க எந்த நாடு இருக்கோ அதை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு அந்த சென்டர் டீடைல்ஸ் இருக்கும். எந்த மொழியில அவங்க கான்டாக்ட் பண்ணி உங்கள்கிட்ட பேசினாலும் எனக்கு இந்த மாதிரி மொழி தான் தெரியும், எனக்கு இந்த மொழியில கற்றுக் கொடுங்க, உங்க ஆன்மீக இயக்கத்தில் இருக்கக்கூடியவங்ககிட்ட நான்
ராஜயோகா கற்றுக்கொள்ளணும், கிளாஸ் எடுத்துக்கணும்னு சொன்னால் அந்த மொழி சார்ந்தவங்ககிட்ட அவங்க உங்களுடைய நம்பரை டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. அவங்க உங்களுக்கு வித்தின் 48 to 24 ஹவருக்குள்ள உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் காண்டாக்ட் பண்ணுற டைமில் அவங்க இதுக்குமே ஒரு செட்டுக்கு குரூப்புக்கு இதே போல் கிளாஸ் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த செட்டுக்கு முடிஞ்ச பிறகு உங்களுக்கு ஒரு டேட்டு கொடுப்பாங்க, நீங்கள் போய் ஃப்ரீயாக எடுத்துக்கொள்ளலாம். இப்போ இல்லைன்னா எப்பவுமே கிடையாது. இது அப்படிப்பட்ட ஒரு நாடக விஷயம். சரியா, போய் நன்மை அடைந்து கொள்ளுங்க. சரி, அப்போ அந்த மகா சங்கம் யுகத்துல ஞானம் எடுத்தவங்க அவங்க மட்டும் கிடையாது. இந்த கலியுகத்தினுடைய அந்த 1250 வருடங்கள் யார் யார் என்ன ஆசைப்படுறாங்க, இந்த 100 வருட மகா சங்கம் யுகத்துல யாரு என்ன ஆகுன்னு ஆசைப்படுறாங்களோ அதுதான் இறைவன் நிறைவேற்றி வைக்கிறார். ஏன்னா இந்த பிரம்மகுமாரிகள் இயக்கத்துல வர்றவங்களுக்கு இது மகா சங்கம் யுகம், இந்த இயக்கத்துக்கு வராத மக்களுக்கு இது கலியுகம் தான். அப்ப பிரம்மகுமாரி இயக்கத்துல இருக்கக்கூடியவங்க அப்ப இறைவன் கொடுக்கிற நாலேஜ்ல தன்னைத்தானே ஒரு சிற்பம் போல செதுக்கி இறைவன் கொடுக்கிற நாலேஜ் மூலமாக தன்னை உருமாற்றம் செய்து கொள்வாங்க. அப்போ தன்னை மாற்றிக்கொள்ளும் போது தான் தெய்வமாகனா தெய்வமாகலாம், நாம அரக்கனாகனா அரக்கனாகலாம், குடிகாரனாகனா குடிகாரனாகலாம், ஆண் பெண் பொறிக்கைகளாக ஆகனாலும் ஆகலாம், கொலகாரன் ஆகலாம், நம்ம திருடனாகலாம், என்ன வேணாலும் ஆகலாம். இந்த உலக நாடக சக்கரத்தில் இந்த 100 வருட மகா சங்கம் யுகத்துல தான் அந்த விஷயங்கள் நடக்கும். அப்ப இந்த மகா சங்கம் யுகத்தை நீங்க என்ன ஆகணும்னு ஆசைப்பட்டீங்களோ அதுதான் உங்களுக்கு சத்தியுகம் திரேதாயுகத்தில் வரும். நீங்க சாமி ஆகணும்னு ஆசைப்பட்டா சத்தியுகம் திரேதாயுகத்தில் வருவீங்க. 9 லட்சத்துல ஸ்டார்ட் பண்ணும், 33 கோடி மக்கள் இருப்பாங்க. அப்போ அது 2500 வருடம் இருக்கும். இல்லை நான் கொஞ்சம் இந்த நாலேஜுக்கு வந்துட்டு கண்டும் காணாம இருந்தால் நீங்கள் துவாபர யுகத்தில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அப்போ அங்கேயும் கொஞ்சம் சுகங்கள் இருக்கும். இல்லை இந்த நாலேஜ் எடுத்துட்டு நீங்கள் விட்டுட்டு போனாலோ இல்லைன்னா இந்த நாலேஜ் உங்களுக்கு கிடைக்காம இருந்தாலோ குடும்ப உறவு முறைகளை ஓரளவு நல்ல மனிதர்களாக இருந்தால் குடும்பங்கள் இருந்து எந்த கெட்ட பழக்கமே இல்லாத ஆண் பெண்கள் எவ்வளோ அழகாக குடும்பம் நடத்திட்டு இருக்கிறாங்க. பார்த்தா ஒரு பிறகு 2 பிறகு தான் எடுத்திருப்பாங்க. அப்போ அந்த கலியுகத்தில் இந்த பிரம்மகுமாரிகள் ரீதியாக ஞானம் அடையாவிட்டால் அவங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்படி வேணாலும் நீங்கள் சந்தோஷமா இருந்தால் என்னுடைய ஸ்பெஷல் விஷஸ் உங்களுக்கு விஷ் பண்ணுறேன் நான். ஆனால் இந்த மகா சங்கம் யுகத்தில் பிரம்மகுமாரிகள் ஒரு கரவாக்கில் உலக மக்கள் இந்த மகா சங்கம் யுகத்தில் இந்த 100 வருட கலியுகத்தையும் ஆண்டுகிட்டு இருப்பாங்க. அந்த டைம்ல இந்த உலகப்புறமான விஷயங்கள் ஆண்டு அனுபவித்து அதுல வரக்கூடிய இன்ப துன்பங்களை அனுபவிச்சு இருக்கக்கூடியவங்க தான் சமுதாயத்தால் பிற்படுத்தப்பட்ட இந்த மனநிலை பாதிக்கப்பட்ட மெண்டல் மனிதர்களாக இருக்கிறாங்க. சரி, அப்போ நான் ஏற்கனவே சொன்னோம்ல, அவங்க இப்படிதான் நல்லா தான் இருந்தாங்க, திடீர்னு அவங்களுக்கு ஒரு எண்ணம் வருதுன்னா சுற்றுப்புற சூழ்நிலை சமுதாயம் அவர்களை இப்படி மாத்திடுச்சு. குடும்ப முறைகள் இருக்குது, குடும்பத்தில் நல்ல விதமான வாழ்க்கைகளை வாழ தெரியல, அவங்களுக்குள்ளே ஒரு மனஸ்தாபங்கள் ஏற்பட்டது, பிரச்சனைகள் ஆயிடுச்சு. அங்கங்கன்னு சொல்லிட்டு ஏடிஎம்கேயும் டிஎம்கேயும் போட்டி போட்டு மதுபான கடைகளை ஓபன் பண்ணிட்டு மூடி வச்ச மதுபானத்தை எம்ஜிஆர் ஓபன் பண்ணிட்டாரு. அவருக்கு வாத்தியாருன்னு சொல்லிட்டு நல்ல மனுஷன் பேர் தான் இருந்துச்சு. மூடி வச்ச ஒயின் ஷாப்பை எம்ஜிஆர் ஓபன் பண்ணிடுவாரு. அதுக்கு பிறகு அது அப்படியே ஸ்டாப் ஆகுற பட்சத்துல அவரு கருணாநிதி ஓபன் பண்ணிடுவாரு. அப்படின்னு சொல்லிட்டு நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுக்க யாரும் கிடையாது. அதை பின்பற்றி நெகட்டிவ் பர்சனாக உலக மக்கள் வந்துட்டாங்க. தண்ணிக்கு அடிமையாகி வந்துட்டாங்க. இந்த மகா சங்கம் யுகத்தில் நீங்க என்ன ஆசைப்படுறீங்களோ உங்க ஆசை நிறைவேற்றப்படுது. அப்ப நீங்க இந்த பிரம்மகுமாரிகள் இயக்கத்துல வந்தா தெய்வங்களாகலாம். உங்க முதல் நம்பர் பதவி ஸ்ரீமன் நாராயணர் பதவி, 2வது அம்மன் பதவி, 3வது கோயில்ல இருக்கக்கூடிய கொஞ்சம் சக்தி குறைந்த சாமிகள், அதுக்கு பிறகு காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய காட்டு கோயில் தெய்வங்கள் சொல்லிட்டு இங்க பிறவி கணக்குகள் வேற மாதிரி இருக்கும். பக்தியில இன்ன மாதிரி வருதுன்னு சொல்ல வர. சரி, இந்த மகா சங்கம் யுகத்தில் நீங்க என்ன ஆகணும்னு ஆசைப்பட்டீங்களோ அதான் ஆகும். நான் இந்த ஹோல் வீடியோவில் நான் முதல்ல ஸ்டார்டிங்ல இருந்தே சொன்னது, பற்றால் தான் எல்லா தவறுகளுமே நடந்திருக்கு. நான் போன ஒரு வீடியோவிலுமே நான் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன், பற்று என்றால் என்ன, பற்றிலிருந்து விடுபட வழின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போன வீடியோ இப்போ நேற்று நான் ஒரு வீடியோ கொடுத்துருந்தேன். அதனுடைய கண்டினியூ தான் இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு விஷயங்களால மனிதன் துன்பப்பட்டுட்டு இருக்கான். பற்று என்கிற நிலையில தான் மனுஷன் இந்த மனநிலை பாதிக்கப்பட்டவனாக இருக்கிறான். சரியா, அவன் வாழ்க்கையில வரக்கூடிய துன்பங்கள் எல்லாத்தையும் அவன் அனுபவம் செய்து அந்த படிப்பறிவு இல்லாத நிலை, சரி தப்புன்னு புரிந்து கொள்ள முடியாத நிலை, சாமி கும்பிடும் நிலை, விடிய 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 உட்கார்ந்து சாமி கும்பிடும் நிலை, இன்னொரு பேய் நம்ம உடம்ப ஆட்டு விற்கக்கூடிய அளவிற்கு கில்ட்டி மனித மனம் கொண்ட நிலை, படித்த படிப்பை கூட சரிவர படிக்காத நிலையில ரொம்ப கீழான நிலையில இருந்து அந்த தண்ணி அடிக்கும் நிலையெல்லாம் அப்படிதான் வரும். பெண்களாக இருந்தா கணவனை தூண்டி விடுற நிலை, மாமனாரு கணவனுக்கு இடையே சண்டைகளை ஏற்படுத்துற, அதெல்லாம் சென்ஸே இல்லாத, ஹியூமரே இல்லாத ஆத்மாக்கள்.
அப்போ மனிதர்கள் இப்படி பல விதமாக உருவாயிட்டாங்க, அப்படி கலியுகத்துல உருவாக்குறாங்க. அப்போ அவர்களுடைய, ஏன்னா இறைவன் கேட்கும் வரம் கொடுத்துருவார், தத்வைதம்னு சொல்வார். நீ என்ன ஆகணுமோ நீ ஆசைப்பட்டு அந்த நிலையை அடைந்து கொள்ளுன்னு சொல்றாரு. அப்போ நீங்க இனி ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ஆத்மாவாக நீங்க மாறணும்னு இந்த வீடியோவை நம்ம எடுத்துரைக்கிறோம். அப்போ நீங்க மனதளவுல ரொம்ப போகாதீங்க. உங்க மனதுல மிகப்பெரிய மாற்றங்கள் வரணும் அப்படின்னு நீங்க பிரம்மகுமாரிகள் இயக்கத்துக்கு தான் போகணும். அங்க நீங்க இறைவனை சரணாகதி அடையக்கூடிய ரகசியங்களை சொல்லி கொடுப்பாங்க. அப்போ யாரு பற்றில்லாத நிலை, யாரு துன்பமே இல்லாத நிலை, எல்லாருக்கும் இன்பம் கொடுக்கக்கூடியவர் அந்த இறைவன் தான். அந்த இறைவனை பற்றிய விஷயங்கள் இந்த பிரம்மகுமாரிகள் இயக்கத்துல அவங்க கற்றுக் கொடுப்பாங்க. அந்த விஷயங்களை கற்றுக் கொடுக்கும் போதுதான் நீங்க ஒரு எதிர்மறை மனிதன்ல இருந்து ஒரு நேர்மறை பாசிட்டிவ் பர்சனாக நீங்க உருவெடுக்க முடியும். அதுக்கு தான் நம்ம இந்த வீடியோவை நம்ம உங்களுக்கு போஸ்ட் பண்ணி விட்டுருக்குறோம். சரியா? இந்த வீடியோவை இதோட விட்டுறாம திரும்ப திரும்ப ரிப்பீட்டட் பாருங்க. புது ஆத்மாக்கள் இந்த வீடியோவுக்கு நீங்க வந்திருந்தீங்கன்னா நீங்க பிரம்மகுமாரி இயக்கத்துக்கு போங்க. ஏதாவது டவுட்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. இந்த இயக்கத்தின் ரீதியாக ஏதாவது உதவி செய்ய நான் வந்து முயற்சி செய்யறேன். சரியா? இப்படிதான் வரும். இதெல்லாம் காரணம், ரீசன் என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஞானம் இல்லாத நிலை, சிவஞானம் இல்லாத நிலை. இந்த ஞானம் அறிவுலாம் நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா, எனக்கெல்லாம் அந்த பிரம்மகுமாரிகள் இயக்கத்துக்கு வர்றது வரைக்கும் எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியாது. நான் அப்போ எதிர்மறை மனிதனும் கிடையாது. நம்ம நல்லா தான் இருக்கிறோம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா ஞானத்துக்கு வந்த பிறகு நம்ம ரொம்ப மாறி இருக்கிறோம். அப்போ சமுதாயத்திற்கு, உலகத்திற்கு, மற்ற மக்களுக்கு எதிர்வினைகளை செய்யக்கூடிய மனிதர்கள் எவ்வளவு மாறணும். இந்த ஞானம் உங்களுக்காக கொடுக்கப்பட்டது. நல்ல மனிதர்களுக்கு கண்டுபிடிச்சு ஞானம் கொடுத்துட்டாரு. நீங்க நல்ல மனிதர்களோ கெட்ட மனிதரோ, இந்த பிரம்மகுமாரி இயக்கத்துல வந்து நீங்க ஞான நிலையை அடைந்து கொள்ளுங்க. எல்லாருமே இந்த மகா சங்கம் யுகத்துல அவங்க பட்ட ஆசையை வந்து நிறைவேற்றிக்கிட்டு இருக்கிறாரு. சரி, அப்போ நிறைய உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரும். அப்போ நிறைய பேர் பிறப்புல இருந்தே பிறக்கும் போதே மனநிலை பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறாங்களே. உடல் அமைப்புகள்லாம் நல்லா தான் இருக்கு, பேச்சு நடத்தைகள், செயல் திறன்கள். எனக்கு தெரிந்தவர் எங்க ஊர்ல, அவர் இப்போ உயிரோட இல்லை. இப்போ கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி தான் இறந்தாரு. நான் சிறு வயதிலே அந்த நபரை பார்த்துருக்கேன். கொஞ்ச தூரம் நடந்து போவாரு, நடந்த பாதையை அப்படியே பார்ப்பாரு, அப்புறம் பின்னாடியே நடந்து போவாரு. மறுபடியும் அந்த பாதையை பார்ப்பாரு, முன்னாடியே போவாரு. எங்கேயாவது பூ பிறக்க, எங்கேயாவது வேலைக்கு சொன்னா வேலையெல்லாம் செய்வாங்க. அந்த நபர் இப்போ ஸ்டில் உயிரோடு இல்லைன்னு நினைக்கிறேன். அப்போ அவர் வீட்டுக்கு போறதுக்கு சாயந்தரம் ஆயிரும். ஒரு மிஞ்சி போனா ஒரு 100 மீட்டர் தான் அவரு வீடுன்னு வைங்களேன். நடந்த இடத்துலயே நடந்து அந்த அளவுக்கு எதிர்மறை எண்ணத்துல இருக்கிறார். அவர் பிறக்கும் போதே நல்லா இருந்ததாலாம் சொல்றாங்க. பிறக்கும் போதே அவர் வெளிநாடுலாம் போயிட்டு வந்த மனிதர் தான் திடீர்னு ஏதோ ஆயிடுச்சு அவர் வாழ்க்கையில். அப்போ அந்த பல பிறவி பதிவுகள் நமக்கு வரும். அதான் சொன்னேன், எங்க ஊர்ல உள்ள பையனே நல்ல பையனா தான் இருந்தான், திடீர்னு திருட ஆரம்பிச்சிட்டான். அப்போ அது திடீர்னு அந்த சம்பவங்கள்லாம் ஏன் நடக்குதுன்னா, நம்மளுடைய இந்த பிறவி நான் இருக்கிறேன், நான் ஒரு எதிர்மறை மனிதனாக தான் இருக்கிறேன். ஆனா ஏதோ ஒரு அம்மா அப்பாவின் மூலமாக அடுத்த பிறவி நான் பிறக்கிறேன்னா, அவங்களுடைய கேரக்டரின் அடிப்படையில அந்த பல பிறவி பதிவுகளை மூழ்கடித்து அந்த பிரதி பதிவுகள் வந்து மேலோங்கும். ஆனா ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு வரும்போது தன்னுடைய சுய சக்தி, தன்னுடைய சுய கேரக்டர் வெளிப்படும் போது அவர் ஒரு ஹோமோ ஸ்டேஜில் உள்ள ஒரு மனிதனாக உருவாகி இந்த சமூகத்திற்கு அவர் கெட்ட வினைகளை தான் செய்வாங்க. அவரும் துன்பங்களை கொடுத்துப்பாரு, சுத்தி இருக்கிறவங்களையும் அள வச்சிருவாரு அவர். அப்போ பிறப்பிலே ஒரு சில விஷயங்கள் இப்படிதான். அது இந்த பிறவில நான் படக்கூடிய அந்த எதிர்மறை விஷயங்களாக தான் சொன்னேன். லவ் ஃபெயிலியர் வருது, மனைவி இறந்துட்டாங்க, அப்புறம் அந்த கஞ்சை அடிக்கிறது, தண்ணி அடிச்சுட்டு எதிர்மறைவாதியாக இருக்கிறது. அப்போ இவங்க நமக்கு நினைத்தபடி இருக்கணும்னு சொல்லிட்டு அண்ணன் தங்கை பாசத்தால வர்றது. அப்போ சாமி கும்பிட்டு அவரை இன்னும் கொஞ்சம் புத்தி பேதலிச்சு வைக்கிறது, மத பேரை சொல்லி அவங்க மாறுறது. அப்போ சுற்றுப்புற சூழ்நிலையில் இப்படி அலாதி இருக்குது. அவர் நல்லவர் தான், சுற்றுப்புற சூழ்நிலையில் இருக்கிறது அவரை ஒரு எதிர்மறைவாதியாக உருவாக்கிடுச்சு. அப்போ நீங்க ஒரு நல்ல ஒரு நேர்மறை எண்ணம் கொண்ட மனிதராக மாறணும்னா நீங்க பிரம்மகுமாரி இயக்கத்துக்கு போறது ரொம்ப ரொம்ப நல்லது. நான் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டேன். எதுவும் டவுட்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. இதே போல இன்னொரு வீடியோ மூலமாக நம்ம மறுபடியும் சந்திப்போம். ஓம் சாந்தி.